வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான அரசியல் நகர்வை பத்தி தான் அலச போறோம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்த இந்த எதிர்பாராத ட்விஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவங்களோட சமீபத்திய அதிகாரப்பூர்வ அறிக்கையை வச்சு இந்த அரசியல் சதுரங்கத்தை நாம ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். இந்த அலசல்ல நாம முக்கியமா 4 விஷயங்களை பார்க்க போறோம். புதிய அரசுக்கு ஸ்டாலினின் வாழ்த்து, கூட்டணி கட்சிகளோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டபுள் ஸ்டாண்ட், மக்கள் நலத்திட்டங்கள் மேல இருக்கிற அக்கறை, அப்புறம் மறுதேர்தலை தவிர்க்க எடுத்த அந்த மாஸ்டர் பிளான். முதல்ல அமைய போற புதிய அரசுக்கு மு.க.ஸ்டாலின் அவங்க சொன்ன அந்த வாழ்த்தை பத்தி பாத்திரலாம். இப்போ இவ்ளோ பெரிய அரசியல் கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு கசப்புணர்வும் இல்லாம அமைய இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு அவர் ரொம்பவே முதிர்ச்சியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நெருக்கடியான நேரத்திலயும் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறது நிஜமாவே ஒரு சிறப்பான விஷயம்தாங்க. சரி, அடுத்த 2வது விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்துல தான் அரசியல் செஸ் கேம் ரொம்ப சூடு பிடிக்குது. கூட்டணி கட்சிகளோட அந்த இரட்டை நிலைப்பாடு பத்தி பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு உங்களுக்கு தெளிவா தெரியும். தேர்தல் முடிவுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி ஒரே நாள்ல உறவை முறிச்சுக்கிட்டு ஒரு நன்றி சொல்லக்கூட அறிவாலயம் பக்கம் வரல. ஆனா அதே நேரத்துல வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பேராசிரியர் ஜவாஹிருல்லா இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நேரத்திலையும் திமுக கூட ரொம்ப உறுதியா நின்னாங்க. இந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவு இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு மூவ். அதாவது ஒரு அரசியல் நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு மாற்று முகாமுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தர்றாங்க. ஆனா அதே சமயம் கொள்கை அடிப்படையில நாங்க திமுக கூட்டணியில தான் தொடருவோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது நிஜமாவே ஒரு அபாரமான அரசியல் பேலன்சிங் இல்லையா? இப்ப நீங்க நினைக்கலாம், கூட்டணியில இருந்துட்டு இப்படி ஆதரவு தர்றாங்களே, இது ஸ்டாலின் எப்படி எடுத்துக்க போறாருன்னு. ஆனா ஆச்சரியப்பட வைக்கும் விதமா அவர் இதை விமர்சிக்கவே இல்ல. மாறாக தோழமை கட்சிகள் அறிவித்திருப்பதே நான் வரவேற்கின்றேன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த தோழமை கட்சிகளோட தந்திரோபாய தேவிர அவர் ரொம்ப தெளிவாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அடுத்ததா 3வது செக்ஷன். இந்த அரசியல் வியூகங்களை எல்லாம் தாண்டி மக்கள் மேல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஸ்டாலினோட அக்கறைய பத்தி பாப்போம். அவர் தன்னோட அறிக்கையில ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஏராளமான திட்டங்களின் மூலமாக ஒவ்வொரு தனிமனிதரும் நன்மையடைய வழிவகை செய்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த 5 வருஷத்துல கொண்டு வந்த அந்த நல்ல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், இது எல்லாமே புதிய அரசு வந்தாலும் எந்த தடங்களும் இல்லாம தொடரணும் அப்படிங்கறதா அவரோட உண்மையான ஆழமான விருப்பமா இருக்கு. அவர் குறிப்பா யாருக்காக குரல் கொடுக்கறாருன்னு கவனிங்க. மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், விளிம்பு நிலை மக்கள், அப்புறம் அரசு ஊழியர்கள், இந்த மாதிரியான மக்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைச்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த மாநிலமும் செழிப்பா இருக்கும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஓகே, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் ஏன் எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கணும்? இந்த மிகப்பெரிய கேள்விக்கான விடையை இப்ப பார்க்கலாம். இந்த மொத்த சூழ்நிலையும் புரிஞ்சுக்க இந்த ஒற்றை வரிதான் நமக்கு திறவுகோல். இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. ஆமாங்க, உடனடியா இன்னொரு எலெக்ஷன் வந்தா அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதார சுமை, நேர விரயம், அந்த மாபெரும் சுமைய மக்கள் தலையில கட்டிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த வியூகமே அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த டைம்லைனை கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற சூழல் வந்த உடனே திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நீங்களே முடிவிடுங்கன்னு ஸ்டாலின் கிட்ட பொறுப்பு தராங்க. அவர் உடனே தலைமை கழக நிர்வாகிகள் கிட்ட தீவிரமா ஆலோசனை பண்றாரு. பலவிதமான ஐடியாக்கள் வருது. ஆனா கடைசியா ஒரு நிலையான ஆட்சி அமையணும்னு தோழமை கட்சிகள் எடுத்த முடிவுக்கு அவர் முழுமையா மதிப்பளிக்கிறாரு. ஒரு குழப்பமான சூழலை தவிர்த்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும்னு எடுக்கப்பட்ட தெளிவான முடிவுது. சரி, இப்போ நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். கடைசியா நமக்குள்ள எழும் அந்த முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு பக்கம் தந்திரோபாய சமரசம், இன்னொரு பக்கம் கொள்கை விசுவாசம். இந்த முன்னப்போதும் இல்லாத அரசியல் வியூகம், விளிம்பு நிலை மக்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்கிறத உண்மையிலே உறுதி செய்யுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி ஆழமா யோசிங்க. இன்னொரு சிறப்பான விளக்க பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.